நிறைய பேர் வந்திருக்கோம். இப்போ ஒரு கொஞ்சம் பேர், ஒரு 2000 பேர் தான் சொல்லியிருக்காங்க. எதனாலன்னா நிறைய பாதுகாப்பு இல்லை, இந்த மாதிரி வரத்துக்கு வசதி இல்லை அப்படின்னு சொன்னதுனால இப்போ கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நிறைய பேசுவார். இதுக்கப்புறம் ஏன்னா இங்கே வந்து நம்மளுக்கு இடம் வந்து கரெக்டாக கொடுக்கல. இடம் கரெக்டான இடம் கொடுத்தா, இதுவே ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு. இந்த பாதுகாப்பெல்லாம் நம்ம மேம்படுத்தி தான் எல்லாமே செய்யணும். அதனால இன்னும் கொஞ்சம் இடம் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாருன்னா இன்னும் நிறைய பேர் வந்திருப்பாங்க. இப்போ சந்திக்கிறாருன்னா மக்கள்கிட்ட என்ன குறை இருக்கு, நம்ம என்ன பண்ண போறோன்றதை தான் அவர் சொல்றதுக்காண்டி இப்போ கூப்பிடுறாங்கண்டி. மற்றபடி எங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து தண்ணி தான் பிரச்சனையா இருக்கு. ஏன்னா இப்ப சேகடு தண்ணி வந்து குடி தண்ணியில கலந்துச்சு. அது யாருகிட்ட சொன்னாலும் நம்ம மனுவே கொடுத்தா கூட அதை சரி பண்ணல, இன்னமும் சரி பண்ணல. காலத்துல இது வரைக்கும் நடக்கலன்றதுதான் பொதுமக்களுடைய குறை தீர்ப்பு கூட்டத்திலேயே நாங்க கேட்ட மனுவே நிறைய வச்சிருக்கிறோம். குறை தீர்ப்பு மனுவே நிறைய எங்க இதுல இருந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். இன்னொரு சின்ன விஷயம் என்னன்னா, குழா தண்ணிக்கு வந்து ரோடு வந்து தோண்டினாங்க, இன்னமும் அது மூடல. இப்ப மழை பெஞ்சதுனால அந்த குண்டு குழியில நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது, நிறைய குழந்தைங்க போறாங்க, பெரியவங்க போறாங்க. அது தெரியாம நல்ல ஒரு ஆட்சியா இருந்தா என்ன பண்ணிருக்கணும், இது முன்னாடி இருந்தவங்க எல்லாம் அதை மூடி இருக்கணும். நாங்க அதுக்கு ஸ்டெப் எடுத்தாலும் எங்களை செய்ய விட மாட்டேங்கிறாங்க. நிறைய தடையெல்லாம் வந்து அதையும் மீறி நிறைய பேர் எங்க கட்சியில இருக்கிறவங்கள நிறைய பேர் எல்லாமே எடுத்து போட்டு செய்யறாங்க. இருந்தாலும் நிறைய எதிர்ப்புகள், நிறைய வந்து பிரச்சனைகள் அந்த ஏரியால இருக்கிறவங்க அதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, எதிர்கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் பண்ண விட மாட்டேன்றாங்க. பண்ணா பேர் வந்து நாங்க பேர் வரதுக்காண்டி பண்ணல, பேர் வரதுக்கு மக்கள் தான் நம்மளுக்கு முக்கியம். மக்கள் தான் மெயின் சப்போர்ட்டே நம்மளுக்கு. அவங்க நல்லா இருந்தாதான் நம்ம நல்லா இருக்கும் போதே நம்ம தலைவரும் நல்லபடியா வருவாரு. அதை வந்து ஏத்துக்க மாட்டேன்றாங்க நம்ம செஞ்சா.